இந்த 2026 பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, 2 படம் தான் மோதப்போது அப்படிங்கிற மாரி நம்மலாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். என்னென்ன படம்னு நமக்கு நல்லாவே தெரியும். பராசக்தி படம் அண்ட் ஜனநாயகன் படம். ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நல்லா தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆகல, தள்ளி போயிருக்கு. எப்போ ரிலீஸ் ஆக போகும் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. எல்லா விஜய் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, எப்பப்பா ரிலீஸ் ஆகும்? அவருடைய கடைசி படத்துக்கு ஏன்பா இவ்வளோ பிரச்சனை குடுத்துட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ இப்படி பார்க்குறப்போ பொங்கலுக்கு அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, பராசக்தி மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மத்த எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு இன்னும் ஒரு 3 படம் வந்து சேரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் தான். என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி 2 மோகன்ஜி டைரக்ஷன்ல திரௌபதி 1 படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்துடைய சீக்வலான பார்ட் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி 2மே பார்த்தீங்கன்னா, பொங்கல் ரேஸ்ல ஜாயின் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜக்கின்னு ஒரு படம் வந்து ஆட் ஆக போகுது. பொங்கலுக்கு இந்த படமும் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. ஜக்கி அப்படிங்கிற படம். அண்ட் அதையும் தாண்டி ஜீவா நடிப்புல தலைவர் தம்பி தலைமையில்ங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க பராசக்தி படம் அண்ட் அதையும் தாண்டி இந்த 3 படமான திரௌபதி 2, ஜக்கி அண்ட் தலைவர் தம்பி தலைமையில் இந்த 4 படம் பொங்கலுக்கு தியேட்டர்ல ஓடப்போகுது. ஸோ நீங்க எந்த படத்தை ஆவலா வெயிட் பண்ணி பார்க்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.